ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காஃபி டீ எதுவும் குடிக்கல, கேழ்வரகு கூழ் தான். ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் கேழ்வரகு மாவு போட்டு அதுக்கு திட்டமாக உப்பு போட்டு நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்க வேண்டியதுதாங்க. அதை அப்படியே கரைச்சி எடுத்துக்கணும் கையால். ஏன்னா அப்படியே கொதிக்கிற தண்ணியில் மாவை கொட்டினா உண்டை உண்டையாக ஆகிடும். அதனால் கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த கேழ்வரகு மாவு ஊற்றி அப்படியே கரண்டியால் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனாலும் கிண்டாமல் இருந்தாலும் அது அப்படியே உண்டை உண்டையாக ஆகிடும். அதுக்கப்புறம் வெல்லம் திட்டமாக போட்டுட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சர்க்கரை போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போடலாம். எனக்கு வந்துட்டு வெல்லம் தான் பிடிச்சிருக்கு, அதனால் வெல்லம் போட்டிருக்கேன். சரிங்களா, நல்லா கிண்டி விட்டுட்டு ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் 2 கொதி வரட்டும். நம்ம வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக பால். சில நேரத்தில் ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா பால் ஆட் பண்ண வேணாம், அப்படியே குடிக்கலாம். இது சத்துக்காகன்றதால பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் பால் வடிகட்டிட்டு அது மறுபடியும் கலந்து விட்டு அதுக்கு ஒரு 2 கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளறி விடணும். நம்ம வந்துட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சுங்களா. கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது, கலரும் செமையாக இருக்குது. காலையில் நம்ம வெறும் வயிற்றுல டீ காஃபி குடித்து கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கூழ் குடித்தாக்கா இது ரொம்ப சத்து இல்லைங்களா. எல்லா சத்தும் கிடைக்குது பாருங்கள். கேழ்வரகு மாவு சத்து, பால் சத்து, வெல்லம் சத்து எல்லாமே கிடைக்குது. அதனால் நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியும் கூட. சரிங்களா, பசங்களுக்கும் கொஞ்சம் சத்து வரும் இதெல்லாம் கொடுத்தாக்கா. நம்ம டம்ளர் இதில் கிண்ணத்தில் கொஞ்சம் அள்ளி ஊற்றி நல்லா ஆற வச்சு டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ரொம்ப நியூட்ரிஷனுங்க இது. நீங்களும் குடிங்க. சரிங்களா. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். கேழ்வரகுல நிறைய ஐட்டம் செய்யலாங்க. கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, புட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேழ்வரகுல வேர்க்கடலாம் போட்டு செய்வோம்ல அது.